ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நாம் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பட்ஜெட் பிளானிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதை கொஞ்சம் விளக்கமாக எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். மிடில் கிளாஸாக ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நாம் என்ன விதமான சேமிப்புகளை நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஒரு 10 விதமான சேமிப்புகள் நான் பண்ணிகிட்ருக்கோம். அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவும் இல்லாமல் சில சேமிப்புகளும் இருக்கலாம். பட்டு நான் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க சேமிக்கிறதுக்கான ஒரு 10 விதமான சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் பிளானிங் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது நான் எப்போவுமே வருமானம் வந்த உடனே சேமிப்புகளுக்கு எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுடைய சேமிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து நடைபெறும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இனிமே ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 20% அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும். பட் 20% சேமிக்க முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் நம்ம 10%ஆவது சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் பார்த்திங்க அப்படின்னா 20%லேருந்து 30% வரைக்கும் சேமிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 10 விதமான சேமிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் செய்யக்கூடிய சேமிப்பு எமர்ஜென்சி ஃபண்டுக்கான சேமிப்பு. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வருமானத்தில் 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்கான ஒரு வருமானத்தை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். எக்கனாமிஸ்ட் அதை தான் வலியுறுத்துகிறாங்க. அதற்கான அமௌண்ட்டை நான் எப்படி சேவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது. அந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 4 மாதத்திற்கான வருமானம் அதில் இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக அதில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் நம்மளுக்கு அதில் சேவ் ஆயிரும். அதை நம்ம எமர்ஜென்சிக்கான ஒரு ஃபண்டாக வச்சுக்கலாம். இதை தான் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு சேமிப்பு. 2வது சேமிப்பு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு. கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் அவசியம். ஏன்னா ஏர்னிங் பர்சனாக இருக்க நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு ஆக்சிடென்டலாக ஏதாவது இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலிக்கான ஒரு சேஃப்டியும் செக்யூரிட்டியும் வேணும் அப்படின்னா இந்த லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியம். அதனால் இதை நான் பிஎல்ஐ அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நான் பண்ணலை. ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விபத்து காப்பீடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எதாவது ஆக்சிடென்டலாக நடந்தால் மட்டும்தான் இந்த சேஃப்டி இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பட் மினிமம் அமௌண்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலை. மேக்ஸிமம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த்து அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு ஃபேமிலிக்கே கவர் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கணும். நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நம்ம ஃபேமிலிக்கு வர மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங். இந்த கோல்டு சேவிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் நிறைய முறை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் காயின்ஸ் தான். இந்த காயின்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு டார்கெட் வச்சு நான் காயின்ஸ் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த காயின்ஸை நான் எப்படி சேமிக்கிறேன், எதுக்காகலாம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னுமுமே உங்களுக்கு காயின்ஸை சேவ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது நகை சீட்டு. நகை சீட்டு நான் சொன்னேன் இப்போ ஒரு 6 மந்த்தாக என்னால் போட முடியலன்னு. கண்டிப்பாக இந்த மாதம் போட்டுடலான் இருக்கேன். போட்டுட்டேன் அப்படின்னா எங்கே போட்டேன், எவ்வளோ போட்டேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அடுத்தது டிஜி கோல்டில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இது தங்கமயில் டிஜி கோல்டில் உண்மையாலுமே நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு சேமிப்பு டிஜி கோல்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது.
ஏன்னா இதில் வந்து வெறும் ரூ. 100 இருந்தால் கூட நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வீட்டில் இருந்தே தங்கம் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அக்கௌண்ட்டில் இருந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 100 இன்றைக்கி என்னைக்கெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போ வந்து ஒரு ரூ. 100 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து கோல்டாக சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது வந்து கோல்டு பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சேவ் பண்ணுனது தான். ஒன் டைம் தான் நான் என்னால் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா ஆர்பிஐ வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுதோ அப்போ மட்டும்தான் வாங்க முடியும். அதனால் இது வந்து இப்போ ரீசெண்டாக நான் பண்ணலை, லாஸ்ட் இயர் பண்ணது தான். அடுத்தது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணலான்னு இருக்கேன். இதுவுமே நிறைய நாள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். பட் இன்னும் என்னால் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. சப்போஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை பற்றியும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் சேவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் பேங்க்லேயும் போட்டுக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுக்கலாம். உங்களோட வாண்ட்ஸும் நீட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது எதுக்காக நான் சேவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகள், அதாவது எங்கள் வீட்டில் வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 குழந்தைகளுக்கும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் 2 டேர்மாக நான் வந்து பே பண்ணுறதுனால நான் வந்து பேங்க்கில் போட்டிருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நான் வந்து ஃபீஸை கட்டிடுவேன். அதனால் இதில் வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு என்னுடைய நீட்ஸு, வாண்ட்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆர்டி போட்டு தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். இது வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் போட்டிருக்கிறேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து இது வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற சேமிப்புகள்லேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறது இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு தான். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கையில் பணம் இருக்கும்போது மட்டும் இதில் கட்டினா போதும். இது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்மளுக்கு வந்து வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா கட்டிட்டா கூட போதும். இதை தொடர்ந்து நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால வந்து தொடர்ந்து மாதம் கட்டவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த எஸ்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்து போடுறதுக்கு பாருங்கள். ஆனால் பெண் குழந்தைக்கு 10 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க, இது வரைக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் சேரலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். ஒரு ரூ. 250 இருந்தால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். இந்த பிபிஎஃப் அப்படிங்கிற அக்கௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து லாங் டேர்மில் ஒரு 15 இயர்ஸ் சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட அளவு லேக்ஸ் கணக்கில் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து நம்ம போடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுக்குறாங்க. இதை விட கொஞ்சம் குறைவான வட்டி வந்து இதில் கிடைக்கும். பட் இதுவும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமௌண்ட்டு. இதில் வந்து நான் எங்கள் வீட்டில் என்னுடைய பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. இது வந்து ஷேர் மார்க்கெட் ஓரியன்டடு தான். பட்டு நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் பிஃபோராக என்னுடைய வெல்விஷர் வந்து கைட் பண்ணதை வச்சு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு அமௌண்ட்டு வந்து மாதம் செலுத்திக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸுமே வந்து வந்துட்டுருக்கு. பட் வந்து இதிலேருந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து கை வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 12லேருந்து 15% வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதில் வந்து நான் தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். இந்த அமௌண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கான ஒரு தேவைகளுக்காகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா லேண்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு லேண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா கையில் ₹1 கூட கிடையாது. பட் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. கையில் வந்து கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. கோல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அண்ணன் தம்பி உதவுறாங்களோ இல்லையோ நம்மளுடைய தங்கம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பவுன் கையில் இருந்துச்சு. அந்த 10 பவுனை வச்சு நான் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ 10 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் வந்து ஸ்லோவாக க்ரோத் ஆனாலும் ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே சென்டிமெண்ட்டு தான். கண்டிப்பாக நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதற்கான தேவைகளுக்கான பணத்தையும் நம்ம சேமிக்கணும். உங்களால் ஒரு 50% அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஎம்ஐ போட்டு கூட வாங்கலாம். ஆனால் வீடு வாங்குறதுக்கு நம்ம வந்து பணத்தை சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் அப்படிங்கிறதுனால, ஒரு 50% அமௌண்ட்டு வந்து எனக்கு கையில் கிடைச்ச உடனே, நாங்கள் வந்து ஒரு 13 இயர்ஸ் பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா, நேட்டிவ்ல சின்னதா ஒரு வீடு கட்டிட்டோம். பட் அதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து செலவு பண்ணோம். ஆனா அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 50% அமௌண்ட் வந்து கையில சேர்ந்ததுக்கப்புறம் தான் அத ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, 20% 10% இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் பேமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வட்டி கட்ட முடியாம ரொம்பவும் திணற வேண்டியதா இருக்கு. ஏன்னா விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கிறப்போ, அதனால மேக்ஸிமம் 20லேருந்து 50% வரைக்கும் அமௌண்ட்ட வந்து சேவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம். அதெல்லாம் செய்தோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வந்து 10வது விஷயம் நம்ம வந்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது தான். பேசிவ் இன்கம்ன்னா, நம்ம வந்து செகண்ட் இன்கம். அதாவது இப்போ வந்து நான் ஒரு வேலைக்கு போறேன். அதுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அது இல்லாம கூடுதலா வருமானம் வரத்துக்கு செகண்ட் இன்கம் வந்து எப்படியெல்லாம் அ பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இந்த விஷயத்த அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதில வந்து எனக்கு மினிமமான ஒரு அமௌண்ட் கிடைக்குது. பட் வந்து இது ஒரு இன்கம்மா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இத வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன். 1 1/2 இயர்ஸ் தான் ஆகுது. இப்ப தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். கண்டிப்பா இது வந்து ஃப்யூச்சர்ல எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினச்சு தான் இத வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸுமே வந்து உங்களுக்கு ஏதாவது இதில வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆனா, இதில வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாமான்னு. என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கூட ஒரு முறை குடுக்குறேன். விருப்பம் இருந்ததுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அது இல்லாம நான் வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு வந்து போட்டிருக்கேன். அதாவது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது. சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வித்ட்ரால் பிளான் அப்படிங்கிறது நான் வந்து குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நான் வந்து ஒரு அமௌண்ட்ட கட்டிட்டே வருவேன். அந்த குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அமௌண்ட்ல இருந்து டிவிடெண்டா எனக்கு வந்து மாதா மாதம் பென்ஷன் மாரி வர மாதிரி அந்த ஸ்கீமையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாரி தான் நான் வந்து 10 விதமான சேமிப்புகள் பண்ணிட்டுருக்கேன். பட் இதில நீங்க வந்து பார்க்கலாம், அதில ஆர்டி போடுறது, இதுவே வந்து எஃப்டியா போடுறது, அது இல்லாம இன்னும் சில நெறைய சேமிப்புகள்லாம் மகிழ சம்மான் சேமிப்பு, இந்த மாதிரி நெறைய சேமிப்புகள் இருக்கு. பட் இதுதான் நான் இப்போதைக்கு பண்ணிட்டுருக்கேன். ஃப்யூச்சர்ல நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, பிபிஎஃப் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். இந்த விஷயத்த நான் பண்ணலாம்னு இருக்கேன். பட் எப்போ பண்ண முடியுதுன்னு தெரியல. அந்த பண்ணிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்ன விதமான சேமிப்புகள் ஆல்ரெடி எல்லாருமே பண்ணிட்டுருக்க விஷயங்களா கூட இருக்கலாம். பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, இதையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.